அன்பானவர்களே, அன்பும் பரிசுத்தம் என்ற பகுதிக்கு மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன். எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் எரேமியாவை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக அனுப்பி உபயோகப்படுத்தும் முன்பே அவனை அவருடைய அன்பினாலும் அவருடைய பரிசுத்தத்தினாலும் நிரப்பி பிறகுதான் ஜனங்கள் மத்தியில் அனுப்பியுள்ளார். இந்த பகுதி மிகவும் முக்கியமானது. குறிப்பாக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இது முக்கியமான பகுதியாகும். அதாவது தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பரிசுத்தத்தை விரும்பாதவர்கள், அதை கனப்படுத்தாதவர்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் எவருமே தேவனுடைய ஊழியக்காரனாக, தேவனுடைய தீர்க்கதரிசியாக, தேவனுடைய சுவிசேஷகனாக ஊழியம் செய்ய முடியாது. அவர்கள் ஊழியம் செய்வது வீணான காரியமாகும். இந்த 2 பகுதியை எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த பிறகுதான் அவன் சொல்றான், நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அவன் சொல்லுகிறான். அவரோ அவருடைய கரத்தை நீட்டி அவனுடைய வாயை தொட்டு அவருடைய வார்த்தைகள் அவன் வாயில வைத்தார் என்று வசனம் 9 எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா யூதாவின் எல்லை பகுதிகளிலே கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் மகிமையான தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்தவர். யூதேயா தேசம் அழிவதற்கு முன்பாக கடைசியாக அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி தான் எரேமியா என்று சொல்லி வேதாகமத்தில் கூட காணப்படுகிறது. அநேக சரித்திரவாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். பின்மாற்றத்தில் காணப்பட்ட யூத ஜனங்கள், யூதேயா மக்கள், அவர்கள் விபசாரத்திலும், அவர்கள் அக்கிரமத்திலும், அவர்கள் விக்கிரக ஆராதனையிலும் அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்தி கர்த்தரை உதறி தட்டி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் அந்த ஜனங்களை எப்படியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி சிறு வயதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தீர்க்கதரிசன ஊழியத்தை அவன் செய்தான். அவன் சத்தியத்தை சொல்லும்போது தைரியமாக சொன்னான். அவனுக்குள்ள தெய்வீக பலம் இருந்தது சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆனால் சில காரியங்களை நாம் யோசிக்கும் போது, இயேசு மற்றவர்களுக்காக அழுதார், எரேமியாவும் மற்றவர்களுக்காக அழுதார். இயேசு எருசலேமுக்காக கண்ணீர் வடித்தார், எரேமியாவும் எருசலேமுக்காக கண்ணீர் வடித்தான் என்று சொல்லி எரேமியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு கட்டத்தில் சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டபோது சீஷர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உம்மை எரேமியா என்றும் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்ற பதிலை சொன்னார்கள். புதிய ஏற்பாட்டில் இந்த பகுதியிலே எரேமியாவின் பெயர் வர காரணம் என்ன? இவனுக்கும், அதாவது எரேமியாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஏகப்பட்டமான சம்பந்தங்கள் உண்டு. அதாவது இயேசுவின் வாழ்வு ஒரே மாதிரியாக காணப்படுகிறது என்பதால் ஜனங்கள் இயேசுவையும் எரேமியாவையும் ஒப்பிட்டு பார்த்து இயேசு எரேமியா போல வாழ்கிறார் என்று நினைத்து இயேசுவை எரேமியா என்று தப்பாக புரிந்து கொண்டார்கள். அதுதான் வேதாகமத்தில் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதாவின் திட்டத்தின்படி அநேக பாடுகள் பட்டார், அநேகரால் துன்புறுக்கப்பட்டார், உபத்திரப்பட்டார். அதே போல எரேமியா அந்த 40 ஆண்டு காலம் ஊழியத்தில் அவர் அடிக்கப்பட்டார், அவர் குழியில தூக்கி எறியப்பட்டார், இருளில போடப்பட்டார், அவருக்கு அப்பம் இல்லாமல் சித்திரவதை பண்ணினார்கள். அவன் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு தேவனுடைய பணியை செய்து கொண்டுதான். பிரியமானவர்களே, 40 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் துன்பப்பட்டு, கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு கர்த்தருக்காக எல்லாவற்றையும் சகித்த எரேமியா அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு காரியம், பரிசுத்தத்துக்கும் தேவனுடைய அன்புக்கும் முதலிடம் கொடுத்தான். எது வந்தாலும் கர்த்தருக்காக என்னால் வாழ முடியும், எது வந்தாலும் கர்த்தருடைய பரிசுத்தத்தை என்னால் காப்பாற்றி கொள்ள முடியும், தேவனுடைய அன்பில் என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி கடைசி வரும் அவர் குறை கூறாமல், தேவனை துக்கப்படுத்தாமல் அவருடைய பணியை நிறைவேற்றினார் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தில் அவர் எழுதும்போது, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பக்தி எப்படி இருக்குதுங்களோ, எரேமியா போல காத்துக்கொள்ள முடியுமா? எரேமியா போல துன்பங்களையும் கஷ்டங்களை சகிக்க முடியுமா? முடியும். ஆனால் பரிசுத்த தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பரிசுத்தத்தை நேசிக்கிறவர்கள் தான் இதில் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்காக வாழ முடியும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை, குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கை பயணத்தில் அசுத்தங்கள் நம்மை தாக்காதபடி,
உலக அன்பு நம்மை நெருங்கி விடாதபடி தேவனுடைய அன்பு இப்பொழுது காத்து கொண்டிருப்போம். தேவனுடைய பரிசுத்தத்தை எப்பொழுது காத்து கொண்டிருப்போம். இது பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எரோமியாவை தொட்டு அவனுடைய வாயிலே அவருடைய வார்த்தையை போட்டுகிறவர் இந்த காலகட்டத்தில் நம்மையும் தொடும்படியா, நம்முடைய வாயிலே அவருடைய வார்த்தைகளை வைக்கும்படியா, அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படும்படியா நம்மை விட்டு கொடுக்கும்படி கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையில எரோமியாவுடைய வாழ்க்கைக்காக நன்றியப்பா. 40 ஆண்டு காலம் யூதேயா தேசத்துல ஆண்டவரே பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்தார். ஆண்டவரே சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்காக வைரக்கியமான ஊழியம். ஆண்டவரே அவர் நொறுக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், குழியில வீசி எறியப்பட்டார், ஆண்டவரே இருளில தள்ளப்பட்டார், பட்டினியால் பாதிக்கப்பட்டார். இவைகள் மத்தியிலே கூட ஒரு குறை கூறாமல் தேவனுடைய அன்பை ருசி பார்த்த ஒரு தேவனுடைய மனிதனாய், தேவனுடைய பரிசுத்தத்தில் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி வரை ஓடினது போல இந்த காலகட்டத்தில் அப்பா இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானோட வாழ்க்கையில் ராஜா அவர்கள் படுகிற உபத்திரங்களை கண்ணோக்கி பாருங்க, அவருடைய கஷ்டங்களை கண்ணோக்கி பாருங்க, அவருடைய துக்கங்களை கண்ணோக்கி பாருங்க. அப்பா நான் எவ்வளவு பாதிக்கப்படுகிறேன், எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், எவ்வளவு துன்பப்படுகிறேன், எனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஆண்டவரை கதறி கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா நீ ஆண்டவரை எரோமியாவை தொட்டது போல இந்த பிள்ளைகளை தொடும்படியா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியா, உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியா, உங்க மகிமை வெளிப்படுத்தும்படியா ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்துகள் வைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் விசுவாசிகள் விழுந்து போகாதபடி ராஜா, ஊழியக்காரர்கள் பின்வாங்கி போகாதபடி கர்த்தருக்காக வைரக்கமாக நிற்கும்படியா, எரோமியா போல கர்த்தருக்காக எழும்பும்படியா, பிரகாசிக்கும்படியா அந்த பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் எல்லாம் வருகைக்காக ஆயத்தப்படுத்துவோம். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். மாறாத இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.